வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 9 ஆகஸ்ட் மாலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது நினா. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் 78,499.17 456 பிடிஎஸ் 0.58 விழுக்காடு குறைந்தது. அதிக லாபம். டிசிஎஸ் 3.36 விழுக்காடு உயர்ந்தது. அதிக நஷ்டம். பஜாஜ் ஃபைனான்ஸ் 5.84 விழுக்காடு குறைந்தது. நிஃப்டி 50 இன்று 24,570.65 0.27 விழுக்காடு ஆக உள்ளது. -0.27 விழுக்காடு குறைந்தது. NSE-யின் முன்னணி 50 நிறுவனங்களை கண்காணிக்கிறது. சென்செக்ஸ் 78,499 ஆக சரிந்ததால் இந்திய பங்குச்சந்தை குறியீடுகள் வீழ்ச்சியுடன் முடிவடைந்தன. சென்செக்ஸ் 0.58 விழுக்காடு சரிந்து 78,499.17 புள்ளிகளிலும், நிஃப்டி 50 குறியீடு 0.27 விழுக்காடு சரிந்து 24,570.65 புள்ளிகளிலும் நிறைவடைந்தன. வெள்ளிக்கிழமை வர்த்தகத்தின் இறுதி ஏல அமர்வுகள் ஏற்படுத்திய அழுத்தம் காரணமாக இந்த சரிவு ஏற்பட்டது. தங்கத்தின் விலை ஒரு ட்ராய் அவுன்ஸ் $4,399.70 ஆக உயர்ந்து நிறைவடைந்தது. தங்கத்தின் விலை ஒரு ட்ராய் அவுன்ஸ் $4,399.70 ஆக உயர்ந்து 1.78 விழுக்காடு ஆதாயத்தை பதிவு செய்துள்ளது. கடந்த வாரத்தில் இந்த விலைமதிப்பற்ற உலோகம் நிலையான மேல்நோக்கிய போக்கை காட்டியுள்ளது. வெள்ளியின் விலை ஒரு ட்ராய் அவுன்ஸ் $63.50 ஆக உயர்ந்து முடிவடைந்தது. வெள்ளியின் விலை ஒரு ட்ராய் அவுன்ஸ் $63.50 ஆக உயர்ந்து 1.47 விழுக்காடு அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. இது முந்தைய அமர்வில் பதிவான ஒரு ட்ராய் அவுன்ஸ் $61.44 என்ற விலையிலிருந்து நிலையான உயர்வை தொடர்ந்து வந்துள்ளது. கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரல் $78.18 ஆக உயர்ந்து நிறைவடைந்தது. கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரல் $78.18 ஆக உயர்ந்து 0.17 விழுக்காடு சிறிய அதிகரிப்பை காட்டியுள்ளது. இந்த கச்சா எண்ணெய் அதன் சமீபத்திய குறைந்தபட்ச விலையான ஒரு பேரல் $75.22 இலிருந்து சற்று மீண்டுள்ளது. பாதிக்கும் மேற்பட்ட இந்திய AI ஊழியர்கள் விரைவில் பணிநீக்கங்களை எதிர்பார்க்கிறார்கள். 1552 நிபுணர்களிடம் நடத்தப்பட்ட கணக்கெடுப்பில் இந்தியாவில் உள்ள AI மற்றும் ML ஊழியர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் விரைவில் பணிநீக்கங்களை எதிர்பார்க்கிறார்கள் என்று தெரியவந்துள்ளது. பாதிக்கும் மேற்பட்ட இந்திய AI ஊழியர்கள் விரைவில் பணிநீக்கங்களை எதிர்பார்க்கிறார்கள். இருப்பினும் மென்பொருள் பொறியாளர்கள் இந்த சாத்தியமான வேலை இழப்புகள் குறித்து மிக குறைந்த கவலையை கொண்டுள்ளனர். அப்பல்லோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் முதல் காலாண்டு நிகர லாபம் 43% அதிகரிப்பு. அப்பல்லோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் நிறுவனம் 2026 ஆண்டின் முதல் காலாண்டில் நிகர லாபத்தில் ஆண்டுக்கு 43 விழுக்காடு அதிகரித்து ₹25.20 கோடியை எட்டியுள்ளது. இந்த பாதுகாப்புத்துறை நிறுவனத்தின் வருவாயும் ஆண்டுக்கு 88 விழுக்காடு அதிகரித்து ₹251 கோடியாக உயர்ந்துள்ளது. மோல்பியோ டயக்னாஸ்டிக்ஸ் நிறுவனம் ஆங்கர் முதலீட்டாளர்களிடமிருந்து ₹281 கோடி திரட்டியது. மோல்பியோ டயக்னாஸ்டிக்ஸ் நிறுவனம் தனது IPO புக்கு முன்னதாக ஆங்கர் முதலீட்டாளர்களிடமிருந்து ₹281 கோடியை திரட்டியுள்ளது. இந்த சுற்றில் உலக வங்கியின் IFC மற்றும் HDFC AMG ஆகியவை முக்கிய முதலீட்டாளர்களாக இருந்தன. ஷிப்ராக்கெட் மற்றும் தூத் டிரான்ஸ்மிஷன் IPOக்கள் அடுத்த வாரம் தொடங்குகின்றன. ஷிப்ராக்கெட் மற்றும் தூத் டிரான்ஸ்மிஷன் உள்ளிட்ட பல வரவிருக்கும் IPOக்கள் ஆகஸ்ட் 10 முதல் 12 வரை திறக்க திட்டமிடப்பட்டுள்ளன. இந்த புதிய வெளியீடுகள் முதன்மை சந்தையில் குறிப்பிடத்தக்க செயல்பாட்டை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இண்டக்ஷன் அடுப்புகளை பயன்படுத்துவதை ஊக்குவிக்க இந்தியா மானியங்களை திட்டமிடுகிறது. இண்டக்ஷன் அடுப்புகளை பயன்படுத்துவதை ஊக்குவிப்பதற்காக இந்திய கொள்கை வகுப்பாளர்கள் சலுகைகளை திட்டமிட்டு வருகின்றனர். இந்த முயற்சி நாட்டின் உலகளாவிய LPG விலை ஏற்ற இறக்கங்களின் தாக்கத்தை குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. USD INR 95.20 ஆக உள்ள நிலையில் ஆசிய மத்திய வங்கிகள் இருப்புக்களை பாதுகாக்கின்றன. வளர்ந்து வரும் ஆசிய நாடுகளின் மத்திய வங்கிகள் தங்களது நாணயங்களை ஆதரிக்கவும் அந்நிய செலாவணி இருப்புகளை பாதுகாக்கவும் புதிய வழிகளை கண்டறிந்து வருகின்றன. இதற்கிடையில் ஞாயிற்றுக்கிழமையன்று USD INR மாற்று விகிதம் 0.09 விழுக்காடு சரிந்து 95.20 ஆக நிறைவடைந்தது. FD வட்டி விகிதங்கள் ₹3 கோடிக்கு கீழ். கோட்டக் மஹிந்திரா பேங்க் 7.30 விழுக்காடு. பேங்க் ஆஃப் பரோடா 7.15 விழுக்காடு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 7.10 விழுக்காடு. HDFC பேங்க் 6.60 விழுக்காடு.
தங்கம் $4,399 70 சென்ட் 1.78 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு. தோராயமாகச் சமம் 1,34,661 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 1.78 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $4,322 80 சென்டிலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி $63 50 சென்ட் 1.47 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு. தோராயமாகச் சமம் 1944 ரூபாய் ஒரு 10 கிராம். வெள்ளி விலை 1.47 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $62 58 சென்டிலிருந்து. வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை, சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. WTI கச்சா எண்ணெய் $78 18 சென்ட் 0.17 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 0.17 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $78 5 சென்டிலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. US டாலர் 95.2009 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 9 பைசா விழுக்காடு பலவீனமானது. முந்தைய முடிவு 95 ரூபாய் 11 பைசாயிலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது, ஆனால் IT மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. LPG சிலிண்டர் விலைகள் முக்கிய நகரங்கள். சென்னை $957 50 பைசா 2906 ரூபாய். பெங்களூரு $944 50 பைசா 2821 ரூபாய். ஹைதராபாத் $994 2985 ரூபாய். ஆந்திர பிரதேசம் $966 50 பைசா 2921 ரூபாய் 50 பைசா. இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.